Ladies and gentlemen, welcome back, Mr. Tamil Yogi Triple Fight channel. பிரிட்ஜெட் ஜோன்ஸ் டைரி ஆண்டியான பிறகும் யாரு கூடயும் மிங்கிள் ஆகாம ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி. இவளோட டேடி மம்மியும் விவகாரத்தான பையனை இவன் தலையில கட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளோட சொந்தக்காரங்க எல்லாம் இவளுக்கு அட்வைஸ் என்ற பேர்ல இவளை கலாச்சி தள்ளுறாங்க. நம்ம ஹீரோயினி ஒரு பப்ளிஷர் கம்பெனில வேலை செய்கிறா. இவளோட பாஸ் கேம் மாதிரியே இருப்பான், ஆனா ஸ்மார்ட்டா இருப்பான். அவனை எப்படியாவது உஷார் பண்ண நம்ம ஹீரோயினி தொப்பையை குறிக்க பல தில்லுமுல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அவனையும் உஷார் பண்ணிட்டான், ஆனா அவன் இவனுக்கு துரோகம் பண்ணிட்டான். புதுசா ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு கூட அவன் அப்படி இப்படி இருப்பான். இதனை பார்த்து நம்ம ஹீரோயினி, அடா பாவி நீ எனக்கு உண்மையா இல்லையா? பாசு பண்ண துரோகம் தாங்க முடியாம நம்ம ஹீரோயினி வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போய் டிவி ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்றா. ஆரம்பத்துல இருந்தே இவளுக்கும் ஒரு லாயருக்கும் ஆகவே ஆகாது. இவ கண்ணுக்கு அவன் கெட்டவனாவே தெரியும். இவனோட ஒய்ஃபை தான் நம்ம கே பாஸ் ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடிடுவான். ஆனா என் ஒய்ஃபை தான் அவன் அப்படி இப்படி பண்ணிட்டான்னு லாயரை பத்தி இல்லாத போல அதையும் நம்ம ஹீரோயினி கூட தப்பு தப்பா சொல்லியிருப்பா. இவளும் நம்பிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இவனும் எப்படி ஒண்ணு சேர போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். பொறுமையா போனாலும் லேக் லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐடிபி ரேட்டிங் 6.8, நம்ம ரேட்டிங் 6.4. பிரிட்ஜெட் ஆஃப் ஜோன்ஸ் டைரி சூப்பர் நோவா அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு ஷிப் ஸ்பேஸ்ல பறந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு 6 பேர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு காதல் ஜோடி சென்சர் பண்ண டைம் கிடைக்காம எப்போலாம் டைம் கிடைக்குது அப்போ அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பிளாக் உமனை உஷார் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டீம்லயே ஒழுக்கமான ஆளு இவன் தான். எப்பவுமே காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பான். இவங்க ஷிப்ல போயிட்டு இருக்கும்போது இவங்களை நோக்கி ஒரு ஷிப் வருது. அதுல இருக்கிறவன் இவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இவங்களும் அவனை காப்பாற்றணும் அப்படி முயற்சி பண்றாங்க. உடனே நம்ம ஹீரோனை காப்பாத்தி இவன் பேரு எங்கிருந்து வந்தா இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சென்சர் போன இவனோட அழகுல வாங்கிட்டா. இவனும் நல்ல புள்ள மாதிரி இவகிட்ட கடலை போடுறான். இதுல கடுப்பான இவளோட பாய் ஃப்ரெண்டு இவன் யாருன்னு கண்டுபிடிக்க அவனோட ஷிப்புக்கு போய் பார்த்து அங்க ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கு. என்னன்னு இவன் கண்டுபிடிக்கிறான். ஒரு பக்கம் ஷிப்புக்கு டீசல் தேவைப்படுது. அதை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோ போறாரு. இன்னொரு பக்கம் அந்த சென்சார் பொண்ணு அவனை மீட் பண்ணி என் பாய் ஃப்ரெண்டால எனக்கு குழந்தை கொடுக்க முடியல, உன்னால கொடுக்க முடியுமா அப்படின்னு இவன் கேட்க, உடனே இவன் அதுக்கு என்ன தாராளமா நானே ஹெல்ப் பண்றேன்னு அதுக்கு இவன் ஹெல்ப் பண்றான். ஒரு கட்டத்துல இந்த ஷிப் இவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரான். இதுக்கப்புறம் எல்லாரும் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பித்தார்களா இல்லையா? கதையும் இல்ல, திரைக்கதையும் இல்ல. சிஜி ஒர்க்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இவன் தான் வில்லனு நமக்கு நல்லாவே தெரியுது. அதை சுத்தி வச்சு நமக்கு காட்டுறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆனா படம் ஐஎம்டிபி ரேட்டிங் 4.8, நம்ம ரேட்டிங் 4.5. சூப்பர் நோவா சூப்பர். 2005 ரிலீஸ் ஆன தி பிரதர்ஸ் கிரிம். தம்பி உடையான் பேய்க்கு அஞ்சாது அண்ணனும் தம்பியுமான நம்ம ஹீரோக்கள் ஊர் ஊரா போய் பேய்களை வேட்டையாடுவாங்க. இவர்களை பிரதர்ஸ் கிரிம் என்று அழைப்பார்கள். ஆனா இவங்க சரியான ஃப்ராடு. இவங்களே பேயை ரெடி பண்ணி அதை அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணி மக்களை ஏமாத்தி பணம் பறிப்பாங்க. ஒரு பக்கம் இந்த நாட்டோட மன்னன் நம்ம ஹீரோக்கள் ஒரு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு இவங்கள போட்டு தள்ள பாக்குறான். ஆனா ஒரு ஊருக்குள்ள பசங்க தொடர்ந்து காணாம போயிட்டே இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்க நம்ம ஹீரோக்களையும் கூடவே இவனோட படைகளையும் இவங்க கூட அனுப்புறான். அந்த ஊர் மக்களும் பேய்க்கு பயந்து பசங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்களும் இங்கேயும் ஃப்ராடு வேலை பண்ண ட்ரை பண்றாங்க. காட்டுக்குள்ள தொலைந்து போன பசங்களை தேடி கிளம்புறாங்க. ஆனா யாருமே காட்டுக்கு வழி காட்ட மாட்டாங்க. ஒரு ஐட்டம் பொம்பளையோட உதவியோடு அங்க போறாங்க. ஆனா அங்க மரம் நகருது. ஐட்டம் மகாராணியோட கோபுரம் ஒண்ணு இருக்கு. எல்லாமே மர்மமாவே இருக்கு. வீட்டுக்கு திரும்ப இவங்களுக்கு வழி தெரியல. தவளை பாட்டியம்மாவை நக்கி வழி கேக்குறாங்க. நம்ம ஃப்ராடு பிரதர்ஸுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ராடு பிரதர்ஸ் காணாமல் போன பசங்களை தேடி கண்டுபிடித்தார்களா இல்லையா, ஐட்டம் மகாராணியோட சதி திட்டத்தை கண்டுபிடித்து அவளையும் அழித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லைட்டா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.9, நம்ம ரேட்டிங் 6.5. தி பிரதர்ஸ் கிரிம். ஐட்டம் பொண்ணு அண்ணா காதலிப்பான், தம்பி கொடுமை. 2005 ரிலீஸ் ஆன டூம். ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கிரகத்துல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னமோ கோளாறு பண்ணி காலி ஆயிட்டாங்க. அது என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வர களத்துல இறங்குறாரு ராணுவ வீரரான நம்ம ஹீரோ ராக்கும் அவரோட டீம் மெம்பர்ஸும். இவங்க ஸ்பேஸ்ஷிப் மூலமா அந்த கிரகத்துக்கு போவாங்கன்னு பார்த்தா முட்டை மாதிரி ஒன்று வருது. அதுக்குள்ள போறாங்க. அது இவங்கள அந்த கிரகத்துக்கு கொண்டு போகுது. என்னையா பித்தலாட்டையுது, நம்ம ராக்குக்கு விபூதி அடிச்சிட்டாங்க போல. இந்த கிரகத்திலேயே லேபை கட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினியும் இங்கே தான் வேலை செய்கிறா போல. இவளோட அண்ணன் நம்ம ராக்கு டீம் மெம்பர்ஸில் ஒருத்தன். இன்னொரு பக்கம் ராக்கும் அவரோட டீம் மெம்பர்ஸும் இங்கே என்னதான் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அங்கே மனித உருவில் ஏலியன் மாதிரி இருக்கிற ஒரு மிருகம் ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளுது. இதுக்கப்புறம் நம்ம ராக்கும் அவரோட டீம் மெம்பர்ஸும் அந்த ஏலியன் மாதிரி இருக்கிற மிருகத்தை அடித்து தப்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா டால் அடிக்காது. சண்டை காட்சிகள் சிஜி ஒர்க்கு ஓகே. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.2, நம்ம ரேட்டிங் 5.5. டூம். ராணுவ வீரனுக்கு சண்டை போட சொல்லித்தரும் விசித்திர மிருகம்.